தினமொரு பரிகார ஸ்தலம். இழந்த சொத்து மீண்டும் கிடைக்க அருளும் ஸ்தலம். வாழ்வில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியாகும். பலரும் பல காலமாக பலன் பெற்ற அரிய பரிகாரங்களையும் அது சார்ந்த ஆலயங்களையும் தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று இழந்த சொத்து மீண்டும் கிடைக்க தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். இத்தலத்தின் சிறப்புகள். பஞ்ச நடன சபைகளில் தாமிர அம்பல ஆலயம். நெல்லை காத்த ஈசன் குடிகொண்டிருக்கும் ஆலயம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். கல்யாணவரம் அருளும் அன்னை அருள் பாலிக்கும் ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் திருநெல்வேலியில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு நெல்லையப்பர் ஆலயம். இத்தல மூலவர் பெயர் நெல்லையப்பர். அம்பாள் திருநாமம் காந்திமதி. ஸ்தல தீர்த்தம் ஸ்வர்ண புஷ்கரணி. ஸ்தல விருட்சம் மூங்கில். முன்னொரு சமயம் ராமகோனார் என்னும் பால் வியாபாரி அரண்மனைக்கு தினம்தோறும் பால் கொடுத்து வந்தார். அப்படி ஒரு நாள் பால் கொண்டு வரும்போது மூங்கில் மரம் ஒன்று கால் இடறி பால் கீழே கொஞ்சம் கவிழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் தினமும் தொடர்ந்து நடந்து வந்தது. அதனால் பாலின் அளவும் தினமும் குறைந்தது. இந்த விஷயம் மன்னன் செவிக்கு எட்டியது. உடனே மன்னன் பால் வியாபாரியை அழைத்து விசாரித்தார். அப்பொழுது அவர் நடந்த விஷயத்தை கூறினார். அது உண்மை என்றுதானா என்று பரிசோதிக்க அனைவரும் அந்த இடத்திற்கு சென்று அங்கு பார்த்தனர். அப்பொழுது மன்னர் உடனே காவலாளிகளை அழைத்து அங்கிருந்த மூங்கிலை வெட்டச் சொன்னார். மூங்கிலை வெட்டும்போது அதற்கடியிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. உடனே அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது அங்கு ஒரு சிவலிங்கம் இருந்தது. உடனே அந்த சிவலிங்கத்தை எடுத்து மன்னன் பிரதிஷ்டை செய்தார். அந்த லிங்கம்தான் நெல்லையப்பர் மூலவராகும். இன்றும் அந்த வடுவை காணலாம். மேலும் இத்தலத்தில்தான் தன் பக்தனின் நெல் மழையில் நனையாமல் இருப்பதற்காக ஈசன் அந்த இடத்தில் மட்டும் மழை பெய்யாமல் வேலியாய் காத்தார். அதனால்தான் இந்த ஊருக்கு திருநெல்வேலி என்ற பெயரும் வந்தது. இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். இங்குள்ள அம்பாளை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் பெண்கள் வழிபட்டால் திருமணம் உடனே நடக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் சந்திர ஓரையில் இங்கு வந்து தரிசித்தால் நிச்சயம் இழந்த சொத்து மற்றும் பதவி பேர் புகழ் அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம். அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் கேது திசை நடப்பவருக்கு என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். ஜாதகத்தில் 8 கேது உள்ளவர்கள் மற்றும் தீய இடத்திலிருந்து கேது தசை கேது புக்தி நடப்பவர்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் படத்துடன் உங்கள் ஜாதகத்தையும் அருகம்புல்லால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்து பின் அதை லேமினேஷன் செய்து சட்டை பையுள் வைத்துக் கொண்டால் எந்த பாதிப்பும் வராது என்று கூறுகிறார்கள். நேர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். இழந்த சொத்து மீண்டும் கிடைக்க அருளும் ஸ்தலம். தினமொரு பரிகார ஸ்தலம்.